Hey guys, so welcome to my coding diary. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் மேப் அப்படிங்கிற ஒரு பில்டின் ஆப்ஜெக்ட் வந்து டிஃபால்ட்டாகவே பில்டினாகவே இருக்குது. ஓகே, ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா கீ வேல்யூ பேரில் வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இது வந்து நார்மல் ஆப்ஜெக்ட்ஸை விட பர்ஃபார்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நார்மல் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த நார்மல் ஆப்ஜெக்டில் வந்துட்டு இதுவும் கீ வேல்யூ பேரில் தான் டேட்டா ஸ்டோர் பண்ணும். இதோட கீ கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக. பட் வந்து மேப்போட கீ வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது எந்த டைப்பாக வேணால் இருக்கலாம். ஓகே, தென் வந்து நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது வந்து மேப்பில் வந்து எவ்வளோ ஹை அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணாலும் அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேரிங் டு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ யா இப்போது எப்படி வந்து ஒரு மேப் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மேப் க்ரியேட் பண்ணுறது இதான். ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம், தென் இந்த மேப் கிளாஸ்லேருந்து அந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இனி உங்களால் டேட்டாவை வந்து செட் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ மை மேப் டாட் செட் நேமுக்கு வந்து ஜானை செட் பண்ண, ஒரு 42க்கு வந்து ஏஜ் செட் பண்ணு, ட்ரூக்கு வந்து இஸ் வெரி வெரி செட் பண்ணு. ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி இதோட கீ வந்து எதா வேணா இருக்கலாம். ஒரு கிளாஸாக இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், லைக் ஒரு ப்ரிமிட்டிவாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து மேட்ரே இல்லை, பட் இது வந்து க்ளீனாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இனி நம்ம இப்போது என்னோட நேமை மட்டும் கெட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணும். ஸோ மேப்பில் வந்து இந்த வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத நமக்கு செக் பண்ணும். ஸோ நம்ம இதை வந்து ரன் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து ஜான் இருக்குது அப்படின்னு இது அர்த்தம். கரெக்டாக. பட் நான் ஒருவேளை வேறு ஏதாச்சும் ஒரு நேமை வந்து இது பண்ணுறேன். ஓகேயா. ஸோ பட் இங்கே நமக்கு அன்டிஃபைன் வருது, ஏன்னா அந்த நேம் வந்து அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃபைன். இனி என்னால் வந்து செக் பண்ண முடியும் ஒரு வேல்யூ வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ண முடியும் ஹேஸ் யூஸ் பண்ணி. தென் வந்து என்னால் டிலீட் பண்ண முடியும் ஒரு வேல்யூ. ஸோ நான் இப்போ இதை டிலீட் பண்ணிட்டேன், மை மேப் டாட் டிலீட் ட்ரூ டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட 5th வேல்யூ இது வந்து கண்டிப்பாக வந்து டிலீட் ஆகிடும். ஓகே, ஸோ என்னால் அதோட சைஸை வந்து செக் பண்ண முடியும். ஸோ எத்தனை வேல்யூஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஓகே, ஸோ தென் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேப் இருக்குது அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக அதை வந்து இட்ரேட் பண்ண முடியும். சிம்பிளாக ஒரு ஃபார் லூப்பை வச்சோ இல்லை ஒரு ஃபார் ஈச் வச்சோ வந்து உங்களால் இட்ரேட் பண்ண முடியும். அதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆப்ஜெக்டில் வந்து டிஃபால்ட்டாக இந்த ஃபீச்சர் கிடையாது. ஆப்ஜெக்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக லைக் ஆப்ஜெக்ட் டாட் கீஸ், ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் அந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் உங்களால் இட்ரேட் பண்ண முடியுமே தவிர நார்மலாக இட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் மேப் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லைக் ஏதாச்சும் இப்போ ஒரு கேம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டை வந்து லைக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, தென் வந்து லைக் ஒரு குளோபல் ஸ்டேட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தென் வந்து நிறைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற ஒரு லைக் ஒரு சின்ன டேட்டா ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண முடியாத ஐ மீன் லைக் கான்ஃபிகரேஷனை வந்துட்டு அந்த டைமில் கான்ஃபிகரேஷன்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேப் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் இருந்துன்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. ஸோ யா, ஹாவ் அ கிரேட் டே.